மக்கா வணக்கம். சேலம் பக்கம் ஒரு கொடூரமான கொலை ஒன்று நடந்திருக்கு. 2 இளவட்ட பசங்களை கடத்திட்டு போய் அதில் ஒரு பையலை அடிச்சே கொண்டு இருக்காங்க. கொன்னது மட்டும் இல்லை, அடித்து கொன்னதை வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. எவ்வளவு துணிச்சல் பாருங்க. எங்கிருந்து இந்த துணிச்சல்லாம் வருது? மோசமான ஒரு ஆட்சி நடக்கிறதால தான் இந்த துணிச்சல் வருது. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. இதை விட கொடுமையெல்லாம் இருக்குது. விரிவான செய்திகளில் எல்லாத்தையும் சொல்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில மழை தண்ணி தேங்கி குளம் மாதிரி கிடக்கு. பொதுமக்கள் எல்லாம் போக முடியல, வர முடியல. இதனால கடுப்பான மக்கள் எல்லாம் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை கிளின்னு கிழிக்கிறாங்க. நல்லா பூரா மூடின்னு கிடக்குது, எல்லாம் அவசப்பட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் என்னையா பண்ணிக்கிறீங்க? இந்த ஆட்சி குடிச்சே வராது, பீட பிடிச்ச ஆட்சி நடக்குது. எதை பீட பிடிச்ச ஆட்சியா? ஐயா ஸ்டாலின் திராவிட மாடல், ஸ்டாலின் மாடல்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி பொசுக்குன்னு பீடன்னு சொன்னா எப்படி? சேலத்துல ஒரு வயசானவரை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பஸ்ல இருந்து தள்ளி விட்டு இருக்காங்கப்பா. அண்ணன் உதயநிதி பெருமையா சொன்னாரே, பிங்க் கலர் பஸ், அதுல இருந்து தான் தள்ளி விட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு ஆட்சியிலையும் இம்புட்டு அராஜகத்தை நாம பார்த்தது இல்லப்பா. எந்த துணிச்சல்ல இப்படி எல்லாம் பண்றாங்க? திருவாரூர் மாவட்டம் எடமேலையூர் பக்கம் டாஸ்மாக் கடையில ஒரு கும்பல் கடனுக்கு பாட்டில் கேட்டிருக்கு. கடைக்காரர் கொடுக்கல. கடுப்பான அந்த கும்பல் டாஸ்மாக் மேலாளர் வீட்டை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. கவர்மெண்ட் கடையில கடன் கேட்டதும் இல்லாம கவர்மெண்ட் ஊழியர் வீட்டிலேயே போய் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. இதுல கொடுமை என்ன தெரியுமா? அந்த டாஸ்மாக் பணியாளர் திமுக தொழிற்சங்கத்துல மெம்பரா. கட்சிக்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ஆட்சியில. விழுப்புரத்துல பல பகுதிகளில் வெள்ளக்காடா இருக்கு. நகராட்சி நிர்வாகம் வழக்கம் போல தண்ணியை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காம இருக்கு. பொதுமக்கள் போராட்டம் பண்ணா போலீஸ் வந்து மிரட்டுது. இதனால கடுப்பான ஜனங்க திமுக எம்எல்ஏவோட வீட்டை முற்றுகையிட்டு போராடி இருக்காங்கப்பா. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். இன்னும் மழை பெய்யவே ஆரம்பிக்கல, சும்மா சாரல் தான் அடிக்குது. அதுக்கே அங்கே இங்கே தண்ணி தேங்கி மக்கள் படாத பாடுபடுறாங்க. இந்த ஆட்சியை பீட பிடிச்ச ஆட்சின்னு வேற சொல்கிறாங்க. எம்எல்ஏவோட வீட்டை முற்றுகையிட்டு போராடுறாங்க. ஸ்டாலின் சார், இந்த வருஷம் ஆரம்பமே ரொம்ப தூக்கலாக இருக்குது. போக போக என்னென்ன நடக்க போகுதோ வருண பகவானை நல்லா வேண்டிக்கோங்க. மக்கா, விழுப்புரத்துல சும்மா கொஞ்ச நேரம் தான் மழை பெஞ்சது. அந்த மழைக்கே புது பஸ் ஸ்டாண்டு, கீழ்பெரும்பாக்கம் ரயில்வே பாலம், ஊரல் கடைமேடு, தாமரக்குளம், இப்படி பல பகுதிகளில் தண்ணி தேங்கிடுச்சு. நகராட்சி நிர்வாகம் வழக்கம் போல அலட்சியமா இருக்கிறாங்க. மழை தண்ணி தேங்கின பிறகு தற்காலிகமா ஏதாவது பண்றாங்களே ஒழிய நிரந்தர தீர்வு என்னவோ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. திமுக நகராட்சி தலைவர்கிட்ட சொல்லியாச்சு, அமைச்சர்கள்கிட்ட சொல்லியாச்சு, மனுவும் கொடுத்தாச்சு. ஆனா எந்த ரிசல்ட்டும் இல்ல. இதனால கடுப்பான மக்கள் திமுக எம்எல்ஏ லட்சுமணனோட வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. சொல்றாங்க சார், செய்யலையே, செயல் நடக்கல, சொல் மட்டும் தான் நடக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் எங்க? ஏன் இவர்கிட்ட எத்தனை தடவை கொடுத்துருவோம்? ஒன்றுமே இல்லை. ஒரு ரவை தூக்கப்பட்டாலும் அங்கே தான் வந்து விழுமே. அதனால சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்க முடியல, நோய் வருது, சாக்கடை அடைச்சிட்டு, அதனால குழந்தைங்களுக்கு பாதிப்பு வருது. அல்றாங்க, அந்த டைமுக்கு மட்டும் தான் தீர்வு கொடுக்குறாங்க. நிறைவாக கொடுக்க மாட்டாங்களே. வருஷம் இதே தான் டிமாண்ட் வைக்கிறான். அந்த அன்னைக்கு மட்டும் தான் தீர்வு கிடைக்குது. காலத்துக்கு அந்த தீர்வு கிடைக்க மாட்டேங்குது, செய்ய மாட்டாங்க. இங்கதான் இப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படியே வெள்ளத்துல மிதக்கு. ஆக்சிடென்ட் ஆன ஒரு மாணவிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்த ஒரு நபர் ஆஸ்பத்திரி இருக்கிற நிலைமையை பார்த்து கடுப்பாகி சும்மா கிளின்னு கிழிச்சிட்டாரு. நல்லா பூரா மூடின்னு கிடக்குது, எல்லாம் அவசப்பட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் என்னையா பண்ணிக்கிறீங்க? இந்த ஆட்சி குடிச்சே வராது, பீட பிடிச்ச ஆட்சி நடக்குது. கேட்டீங்களா? பீட பிடிச்ச ஆட்சிங்கிறாரு. உண்மைதான்.
அப்படித்தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை. ஒரு பஸ் கூட ஒழுங்கா இல்லப்பா. தஞ்சாவூர் பக்கம் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸுக்குள்ள மழை தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. வேலூர்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு உள்ள மழை தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. மழை வந்தாதான் இங்க எவ்வளவு ஓட்ட உடசல் இருக்குன்னு தெரியுது. இந்த கவர்மெண்ட் புதுசா ஒரு கட்டமைப்பை உருவாக்கலனா கூட பரவாயில்ல, அதிமுக ஆட்சியில இருந்த கட்டமைப்பை சீரழிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துதான் மக்கள் வைத்தறிச்சலோட பீட பிடிச்ச கவர்மெண்ட்னு சொல்றாங்க. ஸ்டாலின் சார், தேர்தல் நெருங்க ஜனங்க எப்படி உக்கிரமாயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. வெட்டியா விளம்பரம் பண்ணி மேல வெறுப்பேத்தாதீங்க. அட நான் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க. கரும்பு சாரை பூரா நீங்க குடிச்சிட்டு வெறும் சக்கையை மட்டும் எங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கும் பசிக்கும்ல, கொடுக்க வேண்டியதை கொடுங்கப்பா அப்படின்னு திமுகவை கதிகலங்க வச்சிருக்கு காங்கிரஸ் கட்சி. கூட்டணியை விட்டு வெளியேற முடிவு பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. காங்கிரஸ் போயிட்டா திமுக காத்து போன பலூன் மாதிரி ஆகிடும். ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராச்சும் ஆவார்னு எதிர்பார்த்தேன். அரசு ஊழியர்கள்லாம் கூட ஆசைப்பட்டாங்க. இனி அதுவும் நடக்காது போல. சமீபத்துல காங்கிரஸ் கட்சி ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாங்க. நிறைய காலிச்சர்கள் தான் இருந்தது, ஆள் இல்ல. திமுகவோட சேர்ந்த கட்சி எல்லாம் காணாம போறதுங்கிறதான வரலாறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மீட்டிங்லயே காங்கிரஸ் சரிபாதி தொகுதி கேட்க போறதா சொன்னாங்க. அப்புறம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் ஆட்சியில பங்குன்னு பேசினாரு. எல்லாருக்கும் ஹைலைட்டா ஐயா KS அழகிரி, கரும்பு சாரை நீங்க குடிச்சிட்டு சக்கையை மட்டும் எங்களுக்கு கொடுக்குறீங்க, இனி பாஜக பாசிசம்னு பேசி ஏமாத்த முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. அவர் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஊடக உடன்பிறப்புகள் யாரும் அதை கண்டுக்கவே இல்லை, விவாதமும் பண்ணல. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை திமுக நிர்வாகி மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு. அதனால காங்கிரஸ் ஒரு தனி கட்சிங்கிறதையே நம்ம ஊர் ஊடகங்கள் மறந்துடுச்சு. நேத்து நம்ம ஐயா எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் காங்கிரஸ் மாநாடு நடந்ததை ஞாபகப்படுத்தின பிறகுதான் காங்கிரஸ் பேசுறத ஊடகங்கள் மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஜனநாயகத்தை பாதுகாக்க போறேன்னு காங்கிரஸ் உருண்டுட்டு கிடக்கு. அவங்க கூட்டணியிலேயே ஜனநாயகம் இல்ல, அதையே அதிமுக தான் காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். திமுக கூட சேர்ந்த எந்த ஒரு கட்சியையும் மக்களும் சரி ஊடகங்களும் சரி ஒரு கட்சியாகவே நினைக்கிறது இல்ல, திமுகவோட கிளை கட்சின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால அதிக சீட்டு வேணும், ஆட்சியில பங்கு வேணும்னு எதையாவது சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் கூட்டணியை உடைச்சிட்டு கிளம்புவாங்க. அப்ப அண்ணன் செல்வ பெருந்தகை மாதிரி தீவிர விசுவாசிகளோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. மொத்தத்துல திமுக கூட்டணியில பெரிய குழப்பம் இருக்கு. கொஞ்சம் கூட இது ஒட்டல. கடந்த தேர்தல்கள் வேற, இப்ப முதல் முறையா ஸ்டாலின் ஆளுங்கட்சிங்கிற அந்தஸ்தோட களத்துக்கு வராரு. இனி போராடுவோம், நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம்னு பேசி ஜெயிக்க முடியாது. அதே சமயம் கூட்டணி உடைஞ்சா நிலைமை இன்னும் மோசமாகிடும். ஆக மொத்தம் நாம திமுகவை தோக்கடிக்க தேவையில்ல, அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அட நான் சொல்லல சார், விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. அப்பா ஆட்சியில் நடக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குப்பா. மயிலாடுதுறை பக்கம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு மாணவி ப்ரௌசிங் சென்டர் போயிருக்காங்க. அங்கே இருந்த நபர் அந்த மாணவியோட மொபைலில் ஒட்டு கேட்கும் செயலியை இன்ஸ்டால் பண்ணி அந்த மாணவி பற்றின எல்லா தகவலையும் ஃபோட்டோ உட்பட திருடியிருக்காப்புல. அந்த மாணவியை ஆசைக்கு இணங்க சொல்லி மிரட்டியிருக்காப்புல. பாருங்க, ஊரில் எவனுக்கும் பயமே இல்லை. பெண்களை ஒரு பொருள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்பா சார் தமிழ்நாட்டை எப்படி மாற்றி வச்சிருக்காருன்னு பாருங்க. இந்த கும்பலை விரட்டியே அடிக்கணும். அந்த வேலையை முதல்ல நம்ம தாய் குலங்கள் தான் ஆரம்பிக்கணும். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.